ரைட். ஸோ ரே ஆப்டிக்ஸோட ரீஃப்ராக்ஷன் கிளாஸஸ்ல நம்ம இருக்கோம். நேத்து நார்மல் ஷிஃப்ட் பேசியிருந்தோம். நார்மல் ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு வாட்டர் பாண்ட், ஒரு குளம் மாதிரி ஒன்று. அதுல எண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா மேலிருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் மேலே தெரியும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஷிஃப்ட்னு சொல்லி கொடுத்தேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் அப்பேரண்ட்னு சொல்லி கொடுத்தேன். டோட்டல் தான் ஆக்சுவல்னு கற்றுக் கொடுத்தேன். ரெண்டு ஃபார்முலா. அப்பேரண்ட் வேணும்னா ஆக்சுவலை மியூவால டிவைட் பண்ணணும். அப்ப மியூ வேணும்னா ஆக்சுவலையும் அப்பேரண்ட்டையும் டிவைட் பண்ணணும். இதுக்கான ப்ரூஃப் நான் அதோ கொடுக்குறேன். ஆக்சுவல் பை அப்பேரண்ட். மியூ வேணும்னா ஆக்சுவல் பை அப்பேரண்ட். ஷிஃப்ட் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆக்சுவல் 1 மைனஸ் 1 பை மியூ. நல்லா தெரிஞ்சுக்கோ, மேல இருக்கிறது ஏரு, இங்க இருக்கிறது வாட்டர். அப்ப இங்க மியூ டபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஏரு. கரெக்டா? அதனால தான் நான் வெறும் மியூன்னு மட்டும் நேற்று போட்டு காமிச்சிருந்தேன். ஷிஃப்ட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டி ஆக்சுவல் 1 மைனஸ் 1 பை மியூ. இது தவிர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளம். நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் சூப்பராக கேட்பாங்க. நிறைய ஸ்லாப் எல்லாம் நேற்று அரேஞ்ச் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு டோட்டல் ஷிஃப்ட் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது ஒரு பிரமாதமான 3 மார்க் உங்கள் போர்டுக்கு. நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருமா? சூப்பரா. ஓகே. இப்போ யார் ரீசெண்டாக வந்தீங்கன்னு தெரியல. கார்த்திக் குட் ஈவினிங் பே. ஹரிசங்கர் குட் ஈவினிங் பே. அர்ஜுன் குட் ஈவினிங் பே. ஐரன் குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டேன் இல்லையா? கரெக்டாக இன் டைமுக்கு உள்ளே வந்துருங்க. 7:05க்கு உள்ளே வந்தீங்கன்னா 7:10க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? கேர்ஃபுல்லாக கொஷின் பே. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ எ ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப். இப்போ இந்த கொஷினோட இன்னொரு பேர் வந்து லேட்ரல் ஷிஃப்ட். லேட்ரல் ஷிஃப்ட். லேட்ரல் ஷிஃப்ட்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ எ ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப். ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப் அழகா கத்துக்கோங்க. 10 நிமிஷம் என்கிட்ட கொடுங்க. இந்த சம்ம ஒன்றும் இல்லாத நம்ம பண்ணிடுவோம். இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப். ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப். நார்மல் ஷிஃப்ட்னா எங்களுக்கு தெரியும் சார். கரெக்டாக நேராக பார்க்கும்பொழுது மேலே தெரியும். அதான் நார்மல் ஷிஃப்ட். நார்மல் ஷிஃப்ட்னா ஆப்ஜெக்ட் இங்கே இருந்தால் இமேஜ் இங்கே தெரியும். நார்மலாக ஷிஃப்ட் ஆகுது, அது நார்மல் ஷிஃப்ட். இப்போ இந்த கொஷினோட பேரு லேட்ரல் ஷிஃப்ட். லேட்ரல் ஷிஃப்ட்னா என்ன தெரியுமா? இங்கே பாருங்களேன், இது வந்து நார்மல் லைனு. ஒரு ரே இந்த இடத்துல படுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. பட்டு ரீஃப்ராக்ட் ஆகுது. ரேரர் டு டென்சர் டுவர்ட் த நார்மல். இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க, அதனால தான் நான் கரெக்டாக போட்டிருக்கேன். அப்போது அடுத்த ஃபேஸோட நார்மல் லைன் இந்த இடம். ரைட்டா? இந்த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் உனக்கு தெரியும். ஏன்னா நேற்றே சொன்ன ஐசோட்ரோபிக் மீடியம் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், வெளியில் போகிற ஆங்கிள் இ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஐயும் ஈயும் சேமாக இருக்கும்னு சொன்னேன். எப்படி சார் சேமாக இருக்கும்? நம்ப மாட்டோம். முதல்ல அதை ப்ரூஃப் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் லேட்ரல் ஷிஃப்ட்னா என்னன்னு சொல்லித்தரேன். கற்றுக்குறீங்களா? மேலே இருக்கிற மீடியம் ஏர் மீடியம், கீழே இருக்கிற மீடியம் கிளாஸ் மீடியம். அதனால நான் மியூ2ன்னு எடுத்துக்கிட்டேன். நீ மியூ ஏ மியூ ஜி உன் விருப்பம் தான், உன்னை யாரும் கேட்க போகிறதில்ல. ஸ்னெல்ஸ்லாம் எழுத சொல்லி கொடுங்க சார். மியூ1 சைனை நேற்று கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்கா? மியூ1 சைனை. இந்த இடம் மியூ2, அந்த ஆங்கிள் சைனார். மியூ2 சைனார். இது வந்து ஃபேஸ் 1ஓடது. ஃபேஸ் 1னா மேலே ஃபர்ஸ்ட் ஃபேஸோடது. செகண்ட் ஃபேஸோடது சொல்லி கொடுங்க சார். ஃபேஸ் 2 மியூ2 சைனார். மியூ2 சைனார். இது யார் மீடியம், அதனால மியூ1. மியூ1 சைன் இ. கரெக்டா? மியூ1 சைன் இ. இப்போ இந்த மியூ2 சைனார் ரெண்டு இடத்துல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மியூ2 சைனாருக்கு பதிலாக இந்த மியூ1 சைன் ஐயை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்கே மியூ1 சைன் இ அப்படியே இருக்கு. உங்களால் உணர முடியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மியூ1 சைன் இயை அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த மியூ2 சைனாருக்கு பதிலாக இந்த மியூ1 சைன் ஐயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். மியூ1
angle is very small, I becomes E. sin I equal to sin E. இல்லை உனக்கு புரியுற மாதிரி sin போனா கூட I equal to E. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவா இருக்கோ எமர்ஜென்சி ஆங்கிள் அதுவா தான் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சமம். இதெல்லாம் முன்னாடியே நீங்க ரெடியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் சம் போட தேவையில்ல. ஐயும் ஈயும் சேமா தான் இருக்கும். இந்த ஆரும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப எனக்கு மியூ1 தெரியும், மியூ2 தெரியாது. என்னவோ பண்ணி நம்ம மியூ2 கண்டுபிடிச்சிடலாம். கத்துக்கிட்டீங்களா? இப்ப ஐயும் ஈயும் ஈக்குவல்ன்றதுக்கான ப்ரூஃப் கொடுத்துட்டேன். லேட்ரல் ஷிஃப்ட்னா என்னங்க சார்? லேட்ரல் ஷிஃப்ட் பாத்துருவோமா? அதுக்கு இன்னொரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். லேட்ரல் ஷிஃப்ட். இந்த இடம் ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப். ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப். கூடுமான வரைக்கும் டயக்ராம்லாம் அழகா போட்டு தான் ட்ரை பண்றேன். பட் வர மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் நார்மல் லைனு, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர், அடுத்த ஃபேஸோட ரிஃப்ராக்ஷன் ஆர், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இ. ஒருவேளை இந்த ரேல இருந்து டைரக்ட் ரே ஒன்று டிராப் பண்ணீங்கன்னா இதுதான் அந்த டைரக்ட் ரே. டைரக்ட் ரேனா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? டைரக்ட் ரேனா அப்படியே நேரா இந்த இனிஷியல் ரேவோட டைரக்ட் ரே. சார் லேட்ரல் ஷிஃப்ட்னு ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னா என்ன? இந்த டிஸ்டன்ஸ் தான், இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் லேட்ரல் ஷிஃப்ட். சார் சரியா புரியல. இந்த இடம் ஓன்னு எடுத்துக்கலாமா? இந்த இடம் ஏன்னு எடுத்துக்கலாமா? இந்த இடம் பின்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு நேரா கோடு போட்டீங்கன்னா இந்த இடம் சின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஏபி தான் லேட்ரல் ஷிஃப்ட். இன்னொரு டைம் நீங்க போய் படிக்கவே வேண்டாம், ஒழுங்கா கத்துக்கோ. டைரக்ட் ரேவுக்கும் ரீஃப்ராக்டட் ரேவுக்குமான பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் லேட்ரல் ஷிஃப்ட். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாருக்கும்? டைரக்ட் ரே அண்ட் ரீஃப்ராக்டட் ரே. ரைட்டா? இதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். உங்களால உணர முடியுதா? இந்த ஆங்கிள் I மைனஸ் ஆறுன்னு நான் எழுத போறேன். ஏன் சார் I மைனஸ் ஆறு? அப்ப இந்த ஆங்கிள் ஐனா இந்த ஃபுல் ஆங்கிள் ஐ தான். அதுல இருந்து இந்த ஆறு மட்டும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் I மைனஸ் ஆறு. இந்த ஆங்கிள் I மைனஸ் ஆறு. நாங்க தீட்டான்னு எழுதுறோம் பாருங்க. இந்த ஆங்கிள் தீட்டா தான் I மைனஸ் ஆறு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே, மேல இருக்கிறது ஐனா இந்த ஆப்போசிட் ஆங்கிள் அப்படியே ஐ தான். அதுல மட்டும் இந்த ஆறு போயிடுச்சுன்னா ரிமைனிங் I மைனஸ் ஆர். ரைட்டா? ஸோ இதுல இருந்து சைன் I மைனஸ் ஆர் எடுங்க. அந்த ட்ரையாங்கிள் இருந்து சைன் I மைனஸ் ஆர் எடுங்க. ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு? ஏபி. ஹைபாத்தசிஸ் யாரு? OA. இந்த ஸ்டெப் உங்களுக்கு கிளியரா இருக்குமே? சைன் I மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஏபி பை OA. நான் தேடி யாரை போயிட்டு இருக்கேன்னா ஏபியை தான் தேடி போயிட்டு இருக்கேன். ஏபி ஈக்குவல் டு OA சைன் I மைனஸ் ஆர். எழுதிட்டுனா அடுத்தது இந்த OCA ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்களேன். ட்ரையாங்கிள் OCA டக்குன்னு டயக்ராம் கவனி. O இங்க இருக்கு, C கீழே இருக்கு, A இங்க இருக்கு. இதுல இருந்து காசார் கண்டுபிடிங்க. காசார் அட்ஜசன்ட் சைடு யாரு? OC. அட்ஜசன்ட்னா யாரு? இதோ இந்த இடம் தான். நான் பிளாக்ல ஒரு லைன் டிரா பண்றேன் பாரு. இந்த இடம் தான் OC பை OA. அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாத்தசிஸ் தெரியும். எனக்கு இந்த OA தான் வேணும். சார் OA வேணும்னா OC பை காசார். யாரை கேட்டு OCக்கு பதிலா Tன்னு எழுதுனீங்க? இதோ பாருங்களேன், இந்த திக்னஸ் தான் T. அப்போ OCக்கு பதிலா T பை காசார். அவ்வளவுதான், சம்மையை முடிஞ்சிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். உங்களுக்கு 3 மார்க்ல கேட்பாங்க போர்டில். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஓஏவுக்கு பதிலாக T பை காஸ் ஆர், இங்கே சைன் ஆஃப் I மைனஸ் ஆறு. இந்த ஏபியை தான் இனிமேல் நீங்கள் லேட்ரல் ஷிஃப்ட்னு கூப்பிட போறீங்க. அப்போ லேட்ரல் ஷிஃப்ட் வேணும்னா அப்படியே இந்த டயக்ராம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. லேட்ரல் ஷிஃப்ட் வேணும்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் எங்கேயும் டைரக்ட் ரேவுக்கும் ரீஃப்ராக்டட் ரேவுக்குமான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ நான் ஏபியை தேடி தான் போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஓஏபி, அதுல இருந்து சைனார் OCA காசார். அப்படியே அந்த ஓஏவை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிச்சு. இதுக்கு பேரு லேட்ரல் ஷிஃப்ட். இந்த லேட்ரல் ஷிஃப்ட்ல கண்டிப்பா இதுல சம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய. ரீஃப்ராக்ஷன் ஆங்கிள் R தெரியும், இன்சிடென்ட் ஆங்கிள் I தெரியும், திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் T தெரியும். அப்ப அந்த ரே எவ்வளோ லேட்ரலி ஷிஃப்ட் ஆகும், இதான் கேள்வி. T பை காசார் சைன் I மைனஸ் ஆர். இப்போ ஒரு புக்கில் பார்த்துருந்தேன், இந்த 1 பை காசார் சீக்கண்ட் ஆர்னு எழுதுறாங்க. அப்போ சைன் ஆஃப் I மைனஸ் ஆறு, இந்த ஈக்குவேஷனும் ரைட்டு தான்.
இது அப்படியே ஆப்ஷன்ல இருந்தா அப்படியே டிக் பண்ணுங்க. இல்லையா சம் கேட்டாங்கன்னா சம்மா சால்வ் பண்ணுங்க. அப்போ டி பை காஸ் ஆர் சைன் ஆஃப் ஐ மைனஸ் ஆர்னு ரொம்ப கவனமாக கற்றுக்கணும். சூப்பர் அஞ்சான் சம். லேட்டரல் ஷிஃப்ட் ஒழுங்காக உட்காந்து ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்றது அங்கே நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் இங்கே இருக்கிறது தான். அதுமாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவை ஸ்னெல்ஸ்லா எழுத தெரியணும். அங்கே இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் μ1 sin A, μ2 sin R, μ2 sin R, μ1 sin E. எத்தனை மீடியம் இருந்தாலும் அத்தனை மீடியத்துக்கும் ஸ்னெல்ஸ்லா எழுதிட்டிங்கனாலே ரீஃப்ராக்ஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடும். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம். ரைட், ஒரு சின்ன ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கொஷின் மட்டும் ஒரு 3 மினிட்ஸில் பக்கத்தில் இருக்கிற பேப்பரில் எழுதி பார்த்துட்டு வழக்கம் போல தான் கரெக்டாக 3 மினிட்ஸில் வந்துடுவேன். 3 நிமிஷம் மட்டும் அதுக்குள்ளே ஒரே ஒரு டைம் இந்த டயக்ராம் போட்டு ஈக்குவேஷனை மட்டும் எழுதி பார்த்து வச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம 8:15 வரைக்கும் போயிடலாம். சரியா? ஒரே நிமிஷம். இது தவிர்க்கவே முடியலப்பா இந்த ஒர்க்கு. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாமா? யாராவது சொல்லு. எஸ் சார். ரைட் பை. லேட்டரல் ஷிஃப்ட் ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டோம் சார். அங்கிருந்து ரீஃப்ராக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம போகிற இடம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கற்றுக் கொடுக்குறது எல்லாத்தையும் அப்படியே கற்றுக்கோங்க. ஃபிசிக்ஸ் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சார் அப்படின்னா என்ன? டோட்டல் இன்டர்னல், இப்போது டோட்டல் இன்டர்னல்னா இது ஒரு மீடியம் 1ன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மீடியம் 2ன்னு வச்சுக்கோங்களேன். மீடியம் 1லேருந்து லைட் பட்டு மீடியம் 2க்கே போகக்கூடாது, திரும்பவும் மீடியம் 1லே ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ இதுக்கு பேரு தான் டிஐஆர். சார் டிஐஆர்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ உனக்கு நல்லா தெரியும், லைட்டு ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போனா ரீஃப்ராக்ஷன். ஆனா இன்னொரு மீடியம் போகாம என்னோட மீடியத்திலேயே பட்டு என்னோட மீடியத்திலேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கொஷின் பேப்பர்ல டிஐஆர்னு இருக்கும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கத்துக்கலாமா? சூப்பரா இருக்கும் பாருங்களேன். இதுல ஒரு 2 மார்க் இருக்கு, ஒரு 3 மார்க் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரைட் பை. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டிஐஆர். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா முதல்ல கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க. லைட்டு டென்சர் மீடியத்துல இருந்து தான் ரேரர் மீடியத்துக்கு போகணும். சரி, இந்த இடம் டென்சர் மீடியம் எங்களுக்கு தெரியும், இந்த இடம் ரேரர் மீடியம். ரைட்டா? when a light ray travels from denser to rarer, அப்ப டென்சர்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ உங்களால உணர முடியுதா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கத்துக்கணும்னா லைட்டு டென்சர்ல இருந்து ரேரருக்கு போனாதான் நடக்கும். ரேரர்ல இருந்து டென்சருக்கு வந்துச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. இப்ப டென்சர் டு ரேரர் போறதுனால அவே ஃப்ரம் த நார்மல். அப்ப இது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் 6. லைட் எங்க இருந்து டிராவல் ஆகுதோ அந்த மீடியம் 1, மேல இருக்கிற மீடியம் 2. நல்லா கத்துக்கோங்க. லைட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1, மேல ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 2. இந்த கொஸ்டினுக்கு யாராவது ஸ்னெல்ஸ்லா எழுதுங்க. இப்போ இங்க உங்க கண்ணுக்கு தெரியுது இல்ல, அதுக்கு ஸ்னெல்ஸ்லா எழுது. உன்கிட்ட தான் கேட்குறேன், ஸ்னெல்ஸ்லா சொல்லுங்க, எப்படி எழுதுவீங்க? Sir, nu2 by nu1 is equal to sin I by sin R. அது ஓகே பை. எப்படி எழுதுவீங்க ஸ்டார்டிங்ல? mu1 sin A. Yes sir. mu1 sin I equal to mu2 sin R. அவ்வளவுதான். mu1 sin A equal to mu2 sin R. இப்போ எனக்கு mu1 by mu2 வேணும்னா ஃபார்முலா என்ன வரும்? வாயை தர. sin R by sin I. sin R by sin A. sin R by sin A. ரைட். நல்லா யோசிச்சு பாருங்க, யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்குறேன். இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். எந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஜாஸ்தி? mu1 கிரேட்டர் mu2 mu2 கிரேட்டர் mu1? mu1 greater sir. mu1 கிரேட்டர் mu2. ஏன்னா இது டென்சர் மீடியம். அப்படின்னா sin R கிரேட்டர் sin I. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா மேல இருக்கிறது பெருசா இருந்தா இங்க இருக்கிறது பெருசா இருக்கும். ரெண்டு பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கத்துக்க முடியுதா?
sin r greater than sin i னா r greater than i. எல்லாரும் இந்த கண்டிஷனை படிங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரீஃப்ராக்ஷனை விட கம்மியா இருந்தா, பொறுமையா கத்துக்கோ, ரீஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை விட அதிகமா இருந்தா, ரெண்டும் ஒன்று தானே, ஐ லெஸ் than r, r greater than i. அப்படி இருந்தா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது, ரீஃப்ராக்ஷன் தான் நடக்கும். இது கேஸ் 1. எல்லாரும் கேஸ் 1 படிச்சுக்கோங்க. கேஸ் 1ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனை விட கம்மியா இருக்கும். அப்படி இருந்தா ரீஃப்ராக்டட் ரே டேக்ஸ் பிளேஸ், ரீஃப்ராக்டட் ரே கிடைக்கும் எனக்கு. அப்ப இங்க ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அது எப்படி ப்ரூஃப் கொடுக்கணும்னு தோ கொடுத்துருக்கேன் பாருங்க. μ1 sin ஐயும் μ2 sin r-ம் ஈக்குவல். அப்ப μ1 by μ2 வேணும்னா sin r by sin i. டென்சர் தான் பெருசு, μ1 தான் பெருசு, μ2 சின்னது. அதனால sin r தான் பெருசு, sin i சின்னது, r greater than i-ன்னு அழகா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப நம்ம கேஸ் 2க்கு போயிடலாமா? பொறுமையா பார்த்துக்கிட்டோம். சரி, கேஸ் 2ல லைட்டு டென்சர்ல இருந்து தான் ரேரருக்கு போகணும். லைட் ரே டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகுது. நான் என்ன பண்றேன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஏற்கனவே இருந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு பேஜுக்கு 30 டிகிரி அப்படின்னா, இப்ப இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 டிகிரிக்கு நான் கொண்டு போறேன். ஐயை நான் இன்க்ரீஸ் பண்றேன். யாராவது சொல்லுங்க, இந்த ஐ இன்க்ரீஸ் ஆனா, இந்த ஆர் என்ன ஆகும்? சும்மா கெஸ் பண்ணு. ஆர் என்ன ஆகும்? அந்த ரே என்ன ஆகும்? ஆர் ரைட், வேலை நல்லா சொல்றீங்க. ஆர் அதிகமாகும். அப்ப அந்த ரே என்ன ஆகும்? கீழே வந்துருமா? எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப ஆர் அதிகமாகுது, ரே கீழே வந்துருது. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இந்த ஐ இன்க்ரீஸ் ஆக ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அதிகமாகும். ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் 90 டிகிரிக்கு வந்து ரீஃப்ராக்ட், என் வார்த்தையை கவனிங்க எல்லாரும், என்னோட வார்த்தையை கவனி. The refracted ray just graces the separation of two media. மீடியம் 1ஐயும் தப்பு பண்றேன். இதான் மீடியம் 1, இதான் மீடியம் 2. மீடியம் 1ஐயும் மீடியம் 2ஐயும் பிரிச்சிரும். The refracted ray just graces the separation of two media. That incident angle is called as what? Critical angle. உங்களுக்கு சூப்பரான 2 மார்க் क्वेश्चन இருக்கு. கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன பே? கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா ஆரோட வேல்யூ கண்டிப்பா 90 இருக்கணும். பா எல்லாரும் இந்த கீவேர்டை புரிஞ்சுக்கோங்க. உங்க கொஷின் பேப்பர்ல கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு ஒரு வார்த்தை வந்துட்டா சொல்லாம உனக்கு ஒரு க்ளூ தராங்க. ரீஃப்ராக்டட் ஆங்கிள் 90 டிகிரி. அப்ப ஆரோட வேல்யூ 90னா the refracted ray just graces the separation of two media. That incident angle is equal to what? Critical angle. Incident angle அதுதான் critical angle. சரி, இதுக்கு ஸ்னெல்ஸ்லாம் நாங்களே சொல்றோம். இங்க μ1 இருக்கு, இங்க sin c இருக்கு. அப்ப μ1 sin i தான்பா c. மேல μ2 sin r தான் 90. தவிர்க்க முடியாத ஒரு ஃபார்முலா இங்க நமக்கு வரப்போகுது. அப்ப μ1 sin c, μ2 சார், இது யார் மீடியம்? 1. sin 90 காலங்காலமா படிச்சுன்னு இருக்க 1. இந்த μ1 ஏதோ ஒரு மீடியம், அதனால μன்னு எடுத்துக்கலாம். அப்ப μ sin c ஈக்குவல் டு 1. μ வேணும்னா 1/sin c, 1/sin c. திரும்ப இங்க எழுதுறேன். இல்லைன்னா sin c வேணும்னா 1/μ. கொஸ்டினை நல்லா கவனி. கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் நல்லா புரிஞ்சுக்கோ. மேல இருக்கிறது யார் மீடியம்? இங்க இருக்கிறது தான் டென்சர் மீடியம். டென்சர்னா தான் மியூ, யார்னா 1. அப்ப sin c க்கும் மியூக்கும் என்ன சார் ரிலேஷன்? sin c ஈக்குவல் டு 1/μ. உங்களுக்கு தெரியுமா? மியூ கொடுத்துட்டு சி கேட்பாங்க, சி கொடுத்துட்டு மியூ கேட்பாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோ. கிரிட்டிக்கல் ஆங்கிள்னாலே R90 தான். அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் மியூக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். sin c ஈக்குவல் டு 1/μ, sin c ஈக்குவல் டு 1/μ. இதே வாட்டரா இருந்ததுன்னா 3/4 ஆயிடும். கிளாஸா இருந்ததுன்னா மியூக்கு பதிலாக 3/2 ஆயிடும். என்ன மீடியம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த மீடியத்தை பொறுத்து நீங்க ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் எழுதிக்கணும். நல்லாச்சா? இப்போ தெளிவா கத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஐ லெஸ் தென் ஆர். ஆக்சுவலா அந்த கொஷின் எண்டில் தான் உனக்கு ஒரு முழு உருவம் கிடைக்கும். அப்பா இவ்வளவுதான் அந்த கொஷினா அப்படின்னு ஒரு தோணும். எப்பன்னா இன்னொரு கேஸையும் நான் முடிச்ச பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு வா. ஐ லெஸ் தென் ஆர் சார் ரீஃப்ராக்ஷன் நடக்கும் சார். ஐ ஈக்குவல் டு சி.
ரீஃப்ராக்ஷன் நடக்கும், பட் அந்த ரீஃப்ராக்டட் ரே 2 மீடியத்தை கிரேஸ் பண்ணும். இப்போ அடுத்த கண்டிஷன் என்னன்னு இவ்வளோ நேரம் நீ யோசிச்சிருப்ப. ஐ ஈக்குவல் டு சிக்கு பதிலா இப்போ இவர் ஐ கிரேட்டர் தென் சின்னு கொடுக்க போறாரு, அதானே? பாருங்க, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன், சியை விட இன்க்ரீஸ் பண்றேன், ஐ கிரேட்டர் தென் சி. அப்ப ஐ கிரேட்டர் தென் சினா உனக்கு நல்லா தெரியும் ரே அந்த பக்கம் போகாது. ஏன் சார் போகாது? ஆர் கிரேட்டர் தென் 90 மேல ஆயிடும். ஆர் கிரேட்டர் தென் 90 இம்பாசிபிள் இந்த இடத்துல. அதனால என்ன பண்ணுதுன்னா, இந்த ரே என்னோட மீடியத்திலிருந்து போயிட்டு திரும்ப என்னோட மீடியத்திலேயே திரும்ப வந்துடும். இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். அதனால தான் இதை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரியான காரணம் புரிஞ்சுக்கோங்க. ஐ கிரேட்டர் தென் சியா இருக்கணும்னா கண்டிப்பா ஆர் கிரேட்டர் தென் 90 இருக்கணும். இட் இஸ் இம்பாசிபிள் இந்த இடத்துல. அதனால ரீஃப்ராக்ஷன் நடக்காது, என்னோட மீடியத்திலேயே ரிஃப்ளெக்ஷன் தான் நடக்கும். அதனால இதுக்கு பேரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். கத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் சூப்பரா முடிச்சிட்டோம். இப்போ இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷன் எழுதிருவோமா? இப்போ இந்த பேஜ்ல என்ன எழுதி கொடுக்குறனோ ப்ராப்ளம் சால்விங்க்கு நீங்கள் இந்த பேஜை மட்டும் படித்தா போதும். பட் கொஷினாக எழுதும்போது மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஐ லெஸ் தென் சி, ஐ ஈக்குவல் டு சி, ஐ கிரேட்டர் தென் சி. என்னங்க சார் இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ லெஸ் தென் ஆர்னு சொன்னீங்களே, இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? சியா இருந்தால் என்ன நடக்கும், கிரேட்டர் தென் சியா இருந்தால் என்ன நடக்கும், லெஸ் தென் சியா இருந்தால் என்ன நடக்கும்? ரைட் பை, யாராவது சொல்லுங்க பை. ஐ லெஸ் தென் சி என்ன நடக்கும்? ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ரீஃப்ராக்ஷன் நடக்கும் சார். ரொம்ப ஜாலியா பதில் பேசுங்க, நான் தான். ரைட்டா? ஐ ஈக்குவல் டு சி, ஐ ஈக்குவல் டு சினா உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ சொல்லு. theta is 90 degree. தீட்டா இல்லம்மா, ஆர். தீட்டா தான். R எந்த தீட்டான்னு சொல்லணும்ல. ரீஃப்ராக்டர் ஆங்கிள் 90 டிகிரி சார். வேற ரீஃப்ராக்ஷன் நடக்குமா, ரிஃப்ளெக்ஷன் நடக்குமா? Refraction, sir. ரீஃப்ராக்ஷன். பட் அந்த ரீஃப்ராக்ஷன் ரே Goes around the surface of separation, sir. அவ்வளவுதான். அந்த கரெக்டா சர்ஃபேஸ் மேல போகும். இல்லைன்னா அதுக்கு நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை ஜஸ்ட் கிரேசஸ் தி செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. கிரேசஸ் தி செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. ரைட். ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தா Total internal reflection, sir. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும். ஓகே, சரி. இப்போ ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரு 2 மார்க் கேட்டு இந்த கொஸ்டின் நம்ம முடிச்சிடும். கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். எனக்கு 2 பாயிண்ட் சொல்லணும், யார் வேணாலும் சொல்லலாம். கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இப்போ சமீபத்தில் போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுங்க. Light passes through denser to rarer. பேசுங்க. டென்சர்ல இருந்து ரேரருக்கு லைட் போகணும். டென்சர் டு ரேரர். ரெண்டாவது கண்டிஷன் Angle I must be greater, sir. யாரை விட? Angle R. Critical angle. Critical angle. சியை விட. ஆர் கிடையாதுமா, கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஆர் வந்து மேலே தான் இருக்கும், கீழே இருக்கிறது எல்லாமே கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போ டயக்ராம் நம்பர் குழப்பிக்காதீங்க. ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தால் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இப்போ போயிட்டு ப்ரீவியஸ் இயர் என்சிஆர்டி போர்டு செக் பண்ணு, நீட் போர்டு செக் பண்ணு, ஜேஇ போர்டு செக் பண்ணு. இப்போ இந்த கொஷின் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. என்ன கேட்பாங்க அப்படின்னா, கண்டிஷன் ஃபார் டிஐஆர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா என்னடா கண்டிஷனு சார்? லைட்டு டென்சர்லேருந்து ரேரருக்கு போகணும் சார். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கணும். நீங்கள் இங்கே இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டீங்க. யோசிச்சு பாரு, இந்த ஐ ஈக்குவல் டு சி எப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? R is greater than 90, sir. 90 degrees. இல்லம்மா, இங்கே ஐ ஈக்குவல் டு சி எப்போ? மியூக்கு சிக்குமான ரிலேஷன் சொல்ல மறந்துட்டீங்களே, இருக்கிறதே முக்கியமான விஷயம் தானே. Mu is equal to 1 by sin c. அவ்வளவுதான். மியூ ஈக்குவல் டு 1 பை சைன் சி. இதுல நிறைய ப்ராப்ளம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சம்முனா இந்த ஃபார்முலால வரும். கண்டிஷன் இதில் கேட்பாங்க. இந்த 3 ஆப்ஷனை கொடுத்துட்டு எங்கே ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், எங்கே ரீஃப்ராக்ஷன் நடக்கும்னு கேட்டுருவாங்க. ஐ லெஸ் தென் சியா இருந்தால் ரீஃப்ராக்ஷன், ஈக்குவல் டு சி ரீஃப்ராக்ஷன் தான் ஜஸ்ட் கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா. ஆரோட வேல்யூ 90 தான், மியூ ஈக்குவல் டு 1 பை சைன் சி தான். ஐ கிரேட்டர் தென் சியா இருக்கும் பொழுது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், லைட்டு டென்சர்லேருந்து ரேரருக்கு போகணும். அவ்வளோதான்ப. ஸோ சூப்பராக கற்றுக்கிட்டோம்ல இது. இதோட அப்ளிகேஷன் கொஷின் ஒன்று பார்த்துருவோமா? பிரமாதமான கொஷின்.
டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இதோட அப்ளிகேஷன் கொஸ்டின். ரொம்ப போர் அடிக்கிறேன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிடு, கிளாஸ் முடியறதே தெரியக்கூடாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன் கொஷின். இது உங்களோட என்சிஆர்டி போர்டுக்கும் இருக்குது. நான் தெளிவாக பிரிச்சே சொல்லி கொடுத்துறேன், என்சிஆர்டிக்கு எதெல்லாம் இருக்குது, நீட் அண்ட் ஜேஇக்கு எதெல்லாம் இருக்குன்ட்டு. என்சிஆர்டிக்கு இருக்கிறத டெரிவேஷன் போட்டு காமிச்சிடுறேன். மற்றது எல்லாத்துக்கும் ஜஸ்ட் ஃபைனல் ஃபார்முலா படிச்சுட்டு சம் போட கற்றுக்கிட்டா போதும். ரைட்டா? கஷ்டப்படவும் கூடாது, மார்க்கும் பெருசாக வரணும். அடுத்தது நான் சொல்கிறது அப்படியே கற்பனையாக யோசிச்சுப்பாரு. அந்த இடத்துக்கு போயிடணும், பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி பார்க்கணும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த டேம்லாம் நீங்கள் போயிருப்பீங்க, இல்லைன்னா வேற எங்கே சொல்கிறது, இந்த லைட்னிங்லாம் நிறைய இருக்கும், லைட்டிங்லாம் நிறைய இருக்கும்ல, ஒரு தண்ணியிலேருந்து நிறைய டான்சிங் லைட் மாதிரிலாம் வரும், பார்த்துருக்கீங்களா? அப்போது இது வந்து ஒரு பாண்டு மாதிரி, ஒரு நீச்சல் குளம் மாதிரி எடுத்துக்கிறீங்களா, ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு பல்பு இருக்குது, ரைட்டா? பல்பு. ஸோ இந்த பல்பு க்ளோ ஆகுது. இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த பல்புக்குமான, அதாவது பாட்டமுக்குமான ஹைட்டு தான் ஹெச். ஹெச், ரைட்டா? இப்போ இங்கே 3 கண்டிஷன். ஐ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு சியா இருந்தா the refracted ray just graces the separation of two media. ஒத்துக்கிறீங்களா? அப்போ இந்த பக்கமும் லைட் போறத கண்டிப்பா காமிக்கணும். இதோ பாருங்க, அதோ காமிக்கிறேனே, லைட் வந்து வாட்டர்ல இருந்து ஏருக்கு போகுது, அப்பதான் டிஐஆர் நடக்கும். அப்ப இந்த இடமும் ஐ ஈக்குவல் டு சியா இருக்கும் பொழுது refracted ray just graces the separation of two media ன்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஐ ஈக்குவல் டு சியா இருந்ததுன்னா இங்க ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும், ஒரு ரிங் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ரிங் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். இப்ப சிக்கல் என்னன்னா, இந்த ரிங்கோட ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டு போங்க, இதான் கேள்வி. யாராவது சொல்லுங்க. இப்ப சும்மா ட்ரை பண்ணு, தப்பா இருந்ததுன்னா பரவாயில்ல, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இப்படி கத்துக்கலாம், இப்படி கத்துக்கலாம்னு மாத்தி தான் சொல்லுவேன். இந்த கண்டிஷன்ல ஒருவேளை ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தா சொல்லுப்ப. Sir, L square is equal to R square plus H square. L square equal to? Sir, L square is equal to R square plus H square. R square plus H square. ரைட், அதெல்லாம் ஓகே. நான் இன்னும் அந்த இடத்துக்கே நான் வரல. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த இடம் Lன்னு எடுத்துக்கிட்டு L square equal to R square plus H square. சூப்பரா சொன்னேன். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த இடத்துல I greater than C இருந்தா இந்த ரே என்ன ஆகும்னு சொல்லுங்க. Total internal reflection. அதனால இங்க இருந்து ஒரு ரே இங்க போய் பட்டு இப்படி வந்துருமா? எல்லாராலையும் உணர முடியுதா? I greater than C இருந்தா, I greater than C இருந்தா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஒருவேளை I less than C இருந்தா என்ன நடந்திருக்கும்? ரீஃப்ராக்ஷன் நடந்திருக்கும் சார். அப்ப ரீஃப்ராக்ஷன் நடந்திருக்கும்னா இப்போ I less than C இங்க ஒரு கோட்டு போட்டு காமிக்கவா? இப்படி போயிருக்குமா? தெரியுதா? அப்ப I less than Cன்னா ரீஃப்ராக்ஷனு, ஈக்குவல் டு Cன்னா அது கிரிட்டிக்கல் ஆங்கிள், கிரேட்டர் தென் Cன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ரைட்டா? ஆக்சுவலாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த டயக்ராம் போட்டிருந்தேன். ஈக்குவேஷன் போயிடுமா? டெரிவேஷன் போட்டு காமிக்கவா? இது ஸ்கூல் போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்குன்னா ஃபைனல் ஃபார்முலாவில் சம் போட கற்றுக்கணும். நான் உங்களுக்காக மறுபடியுமே ஒரு டயக்ராம் போட்டு அதில் இருந்து டெரிவேஷன் எப்படி போகிறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஒரு டைம் தான் பார்க்கணும், ரெண்டாவது டைம் நீங்களாக எழுதணும். கற்றுக்கோங்க. சரி, இது அந்த ரிங்கு, இந்த இடம் நார்மல் லைனு, இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் ஐ ஈக்குவல் டு சி, ஆங்கிள் ஆஃப் ஐ ஈக்குவல் டு சி, எனக்கு ரேடியஸ். கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. இப்போது இந்த ஹைட் ஹெச்ன்றதுனால, இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்க இந்த இடம் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். உடனே முடியுதா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கவனிங்க. எனக்கு சைன் சி வேணும். சைன் சி வேணும்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆறு, இந்த இடம் ஹைபாசிஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். இவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப்பை தான் நீங்கள் எழுதணும். அடுத்த ஸ்டெப்புக்கு இங்கே யாருமே நமக்கு தேவையில்லை. அடுத்த 4 ஸ்டெப்பில் ஆன்சரை இழுத்துட்டு வரணும். சைன் சியா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், 1/μன்னு பேசணும். இப்போ இங்கே ஆர் பை ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர், இது ரெண்டாவது ஸ்டெப். இந்த ரூட்டை உடைக்கணும். ரூட்டை உடைக்கணும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஆர் ஸ்கொயர்
plus r square plus h square. இந்த கொஷினோட நோக்கம் என்னன்னா ஹைட்டை கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்பாங்க, இல்லைன்னா ஹைட்டை கொடுத்துட்டு டயாமீட்டர் கேட்பாங்க. 2 ரேடியஸ் தான் ஒரு டயாமீட்டர்னு உனக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா ரேடியஸ் கொடுத்துட்டு ஹைட்டை கேட்பாங்க. ஒரு இன்புட் ஒரு அவுட்புட், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆரை கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், ஹெச்சை கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஹெச்சை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இந்த ஆர் ஸ்கொயரை தூக்கி அந்த பக்கம் போட்டுருங்க. அப்போ மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஆர் ஸ்கொயரை தூக்கி காமனாக வெளியில போட்டு மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ உன் விருப்பம், ஹெச் வேணும்னா ஹெச்சை லெஃப்ட்ல வச்சுக்கோ, ஆர் வேணும்னா ஆரை லெஃப்ட்ல வச்சுக்கோ. ஹெச் வேணும்னா ஆர் ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. உங்களால் உணர முடியுதா? ஒருவேளை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்றாங்க, ரேடியஸ் கொடுத்துட்றாங்க, அந்த பாண்டோட டோட்டல் ஹைட்டு, அந்த நீர்நிலையோட அந்த வாட்டர் இது இருக்கு இல்லையா, அதோட சர்ஃபேஸ்ல இருந்து அந்த பல்பு வரைக்கும் எவ்வளோ ஹைட்டு கேட்டா இந்த ஃபார்முலா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் ஹைட் கேட்டதே கிடையாது. ஹைட் கொடுத்துட்டு ஆர் கேட்குறாங்க, இல்லைன்னா புத்திசாலித்தனமா டயாமீட்டர் கேட்குறாங்க. அப்போ ஆர் மட்டும் வேணும்னா ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. ரைட்டா? இந்த மாதிரி சம், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு டேங்கோட எண்ட்ல ஒரு லுமினஸ் ஆப்ஜெக்டை கொண்டு போயிட்டு ஒரு பாட்டம் ஆஃப் பிக் பாண்ட், ஒரு லுமினஸ் ஆப்ஜெக்ட்னா ஒரு பல்பு மாதிரி, ஒரு லுமினஸ் ஆப்ஜெக்டை கொண்டு போயிட்டு ஒரு பிக் பாண்டோட பாட்டம்ல பிளேஸ் பண்ணும் பொழுது மேலே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன, டயாமீட்டர் என்னன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1, ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. கற்றுக்கிட்டீங்களா? ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. சார் ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்கு, ஒரே ஒரு சம் போட்டுடலாமா? ஓகே, ஒரு சம் பாருங்களேன். ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின் இது, இப்படி கற்றுக்கிட்டே வா. இப்போ ஒரு பல்பு, இந்த இடம் ஒரு பல்பு, இந்த பல்பை 2√7 ஹைட்ல, அதாவது சர்ஃபேஸ்ல இருந்து 2√7 டெப்த்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பல்பை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஹெச் தான் 2√7. கற்றுக்கிட்டீங்களா? நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு ரிங் ஒன்று ஃபார்ம் ஆகுது. நான் ரிங் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலை, ஃப்ளோட்டிங் ஒபாக் டிஸ்க். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. ஃப்ளோட்டிங் ஒபாக் டிஸ்க். இந்த ஃப்ளோட்டிங் ஒபாக் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டு இந்த ரிங் மேல அழகா வச்சிடுறேன். அந்த ரிங் வெளியில தெரியல. அண்ட் ஃப்ளோட்டிங் ஒபாக் டிஸ்க் இஸ் பிளேஸ்டு ஓவர் த பல்பு. இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல நான் பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்கோட டயாமீட்டர் கேட்குறாங்க. இப்போ உங்களால உணர முடியுதா? அவங்க டைரக்டா ரேடியஸ் ஆஃப் த ரிங்குன்னு கேட்டா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அந்த ரிங்கை மூடி இருக்கிற மாதிரி கரெக்டா அந்த ரிங்கோட சைஸ்ல ஒரு ஃப்ளோட்டிங் ஒபாக் தமிழ் தெரிஞ்சதுன்னா ஒளி புக முடியாத, லைட்டு உள்ள போகாது. ஃப்ளோட்டிங் ஒபாக் டிஸ்கை கொண்டு போய் அங்கே வச்சுட்டா இதோட டயாமீட்டர் வேணும் எனக்கு. உனக்கான நேரம் 30 செகண்ட். டயாமீட்டர் வேணும், வேணா ஃபார்முலா கொடுத்துறேன். ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1. முக்கியமாக இந்த மியூ வாட்டரோடது, அதையும் சொல்ல மாட்டேன், நீ தான் சால்வ் பண்ணணும். ஆன்சர் வேணும் பே. இது சென்டிமீட்டர் பே, சென்டிமீட்டர் வேணா மீட்டர். இதான் உங்க டக்காடாடே, சீக்கிரம். ஆன்சர் சொல்லுங்க. பா இவ்வளோ நேரமா? 18/√7. எவ்வளோ பே? 18/√7. 18/√7.
டயாமீட்டர் வேணுமா? (36/√7). 36/√7. வேற? இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக ஒர்க் பண்ணுங்க. R = h/√(μ²-1). ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாமே. Sir, 12√7. 12√7. 12 வரைக்கும் ரைட் மாதிரி தெரியுது. √7 வருமா? செக் பண்ணு. Sir, 12, sir. 12 அவ்வளோதான். 12√7 நீங்கள் அந்த √7 கேன்சல் பண்ணாத விட்டீங்க. செக் பண்ணி பாரு. Yes, sir. ரைட் 12 தான் ரைட்டு. ரொம்ப ஃபெமிலியர் மாடல். கற்றுக்குறீங்களா? ஃபார்முலா போட்டு காமிட்டோம். R = ஃபார்முலா h/√(μ²-1). ஒரு சின்ன ஐடியா தான். என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன். இங்கே 2√7 μ². மியூக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வச்சு தான் சால்வ் பண்ணணும். தெரியாமல் 1.33ன்னு போடக்கூடாது. சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். 16/9 -1 வெறும் 10 செகண்டில் சால்வ் பண்ணலாம். 2√7 16 - 9 7 மேலே, அப்போ √7 3யோட ரூட்டு /3. √7 போய் சேர்ந்துருச்சு. இந்த 3 இங்கே போய் உட்காந்துக்குச்சு. அப்போ 6 சென்டிமீட்டர். ரேடியஸ் 6ன்னா டயாமீட்டர் கேட்டிருக்கேன். 2 × 6 12 சென்டிமீட்டர். இவ்வளோ அழகாக சால்வ் பண்ண முடியுதுல்ல? அப்போ h/√(μ²-1). சரிப்பா, உங்களுக்கு இன்னொரு டாஸ்க்கு. இந்த சர்க்கிளோட ஏரியா, அந்த டிஸ்கோட ஏரியா சொல்லுங்க. எப்படி சால்வ் பண்ணா சொல்லு. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த டிஸ்க். நான் சர்க்குலர் டிஸ்க்னு தெளிவாக சொல்லிட்டேன். πr². πr². அப்போ 36π கரெக்டாக இருக்குமா? பை வேணா அப்புறம் உடச்சிக்கோங்க. 22/7 இல்லை 3.14 அப்புறமா போட்டுக்கேன். ரைட்டா? ஒரு என்சிஆர்டி ப்ராப்ளம். ஒரே ஒரு என்சிஆர்டி ப்ராப்ளம். இந்த சம்மை நான் எழுதுனேன். நீங்கள் தான் எல்லாரும் சால்வ் பண்ணணும். இந்த சம்மை நான் கண்டிப்பாக சால்வ் பண்ண மாட்டேன். ஆன்சர் மட்டும் தான் செக் பண்ணுவேன். உனக்கான நேரம் கரெக்டாக 1 நிமிஷம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மால் பல்பை நான் பாட்டம் ஆஃப் டேங்க்குக்கு பாட்டமில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். டெப்த் வந்து 80 சென்டிமீட்டர். இதுக்கு என்ன டேட்டா எடுக்கணுமோ நீ அது டேட்டா எடுத்துக்கோ. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ரிங்கு? நான் என்ன கேட்குறேன்னா, ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் சொல்லிட்டாங்க 4/3. எனக்கு ஏரியா வேணும். ஃபார்முலா மறந்து போயிருப்பேன். R = h/√(μ²-1). இது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி மாடல் பேட்ச். ட்ரை பண்ணுங்கள். R வச்சு அங்கேருந்து ஏரியாவுக்கு போங்க. உனக்கான நேரம் 1 நிமிஷம். ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணணும். எதுவும் ரூட்லாம் எடுக்க முடியலன்னா அப்படியே வச்சு கூட நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். நான் ஆனால் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் மீட்டரில் மாற்றி போட்டாலும் ஓகே, இல்லை லாஸ்ட்டாக சென்டிமீட்டர்லேயே ஆன்சர் சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல. சீக்கிரம். ஆன்சர் என்னப்பா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது? சார் அப்ராக்சிமேட் பண்ணி சொல்லலாம்ல சார்? சரிப்பா சொல்லு. 25 83 33 இல்ல சார் 838 சார். 8 இது பாயிண்ட் ஹிண்ட் பவர் அந்த மாதிரி நான் அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன் சார். 37.7 ஏதோ போயிடுச்சு சார். சென்டிமீட்டர்ல சொல்றீங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
centimeter square, sir. சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அது ரைட் மாதிரி தான் இருக்கு. மற்றவங்க செக் பண்ணிடுவோம். ஓகே சரி பே. சார் எனக்கும் அந்த ஆன்சர் தான் சார் வந்துச்சு. எனக்கும் அதுதான் சார் வருது. ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஆன்சர் வந்ததுன்னா கரெக்டாக எனக்கு தெரியாது. இது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் 5 டிஜிட்டில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஸ்மார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியுது, பட் நேரத்தை நிறைய எடுத்துக்கிறீங்க. அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயமே இங்கே. எனக்கு எவ்வளோ தெரியுதுன்றதை விட எவ்வளோ சீக்கிரமாக அந்த சம்மை நான் சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்போவுமே சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற கற்றுக்கோங்க. 80 × 10⁻² மீட்டர். ஆருக்கு பதிலாக 80 × 10⁻². வாட்டர் அப்படின்றதுனால √μ² -1 16/9 -1. அப்போ மேலே 80 × 10⁻² × 3. ஏன் நான் 3 பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். இந்த 9ஓட ரூட்டு. இந்த இடம் மட்டும் √7 இல்லை, 16 - 9 √7. மேலே 240/√7 × 10⁻². இது வந்து ஆர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர் கண்டுபிடிச்சனா நீ இந்த √7 எல்லாம் எடுத்துட்டு உட்காந்துடக்கூடாது. இப்போ நீ என்ன பண்ணணும், πr² போயிடு. ஏரியா தானே கேட்குறேன். பைக்கு வேணா 22/7 தேவைன்னா கொடுத்துக்கோ, இல்லை பையிலே கூட ஆன்சர் சொல்லிக்கோ, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ. இங்கேயும் 240 × 240 பை ஸ்கொயர் தானே, √7 × √7 7. இங்கே ஒரு 10⁻⁻4 அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2.6 கரெக்டாக வரும். பட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்போ கொஞ்சம் டைம் ஆகிடும். 7 கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோ. கேன்சல் பண்ணிவிட்டு இல்லைனா அந்த 10⁻⁻4 இருக்குது, 2 சைஃபரை கட் பண்ணி 10⁻⁻2 மாற்றிக்கோங்க. 24 × 24 × 22 by 49. 24 × 24 × 22 by 7 × 7. இது சால்வ் பண்ணிங்கன்னா 2.6. இங்கே ஒரு 10⁻⁻2. அப்போது 25838 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா 10⁻⁻4. இந்த -4 அடிச்சிங்கன்னா 1 2 3 4. அப்போ 5க்கு பக்கத்தில் 8 இருக்கிறதுனால ரொம்ப சரியாக எல்லாரும் சால்வ் பண்ணியிருக்கீங்க. 2.6. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கற்றுக்கிட்டீங்களா? பென்சம் புரிஞ்சிச்சு ஈஸியாக. அடுத்தது இதே மாதிரி வேறு ஏதாவது சம் இருக்கான்னு ட்ரை பண்ணுவோமா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஐஎஸ்சி சம்ப ரோஹித் உனக்கு தான். ஐஎஸ்சி சம்னா எல்லாமே ஒரே மாதிரி தான், கவனமாக கற்றுக்கோங்க. ஸோ குரூப்பில் ஷேர் பண்ணுறது நான் டேட்டா எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் ஃபார்முலா போட்டு இந்த ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வேறு டாபிக் தான் போகணும். கேர்ஃபுல்லாக கவனிங்க. A point source of monochromatic light S kept at the center of the bottom of cylinder. Radius of circular base 15 centimeter. Radius of circular base கீழே, அதாவது அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இதோட சர்க்குலர் பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர். The cylinder contains water, அதனால refractive index வந்து 4/3. At height 7 centimeter. கரெக்டா 7 சென்டிமீட்டர். Find the area of water surface. இந்த வாட்டர் சர்ஃபேஸோட ஏரியா. இப்போ பாட்டம் தான் 15 சென்டிமீட்டர். அந்த 15 சென்டிமீட்டருக்கும் சர்க்கிள் ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு சொல்ல வரது புரியுதா? அந்த கண்டெய்னர் வந்து 15 சென்டிமீட்டர், ஆனால் சர்க்கிள் வந்து 7 சென்டிமீட்டருக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர், சாரி பா, ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர். அப்படின்னா இதோட ஏரியா என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ கொஸ்டினோட டேட்டா ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர், ரேடியஸை கண்டுபிடிங்க, அங்கேருந்து ஏரியாவுக்கு போங்க. ட்ரை பண்ணுங்க. சம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு வரேன். சால்வ் பண்ணு. குரூப் பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம். இதோ வந்துச்சு. So 198. எக்ஸலன்ட் பே. 198. ஆன்சர் 198. ஐஎஸ்சி கொஷின் 2009ல் கேட்டிருக்காங்க அந்த கொஷின். ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர்,
அப்போ ரேடியஸ் கால்குலேட் பண்ணிட்டு அங்கேருந்து ஏரியா கிட்ட போகணும் நம்ம. 198 ரொம்ப சரி. கொஷின் ஒரு வேளை புரியல அப்படின்னா கொஷின் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்க ஒரு டைம் என்ன பார்த்துக்கோ. பாட்டமில் இருக்கிற ரேடியஸை வச்சுக்க கூடாது. அந்த கண்டெய்னரோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 7 சென்டிமீட்டர். இப்போ எல்லாருக்குமே 198 வருதா? வாயத்தர Yes, sir. 198. ரெண்டா வருதாமா அர்ஜுன்? Yes, sir. ஐரின் 2 பேருக்குமே. எனக்கு வரல சார். ஏன் அர்ஜுனுக்கு வரல? எனக்கு தெரியலையே சார். தெரியலையே. சரி வெயிட் பண்ணு. கனிஷ்கா அவனுக்கு வந்துச்சாமா? ஹரிசங்கர், கார்த்திக், கேசவபிரீதா Yes, sir. ஆன்சர் கிடைச்சதா? பத்மாஷினி, மோனிகா, முகுந்தன் ஆன்சர் கிடைச்சதா? Yes, sir. Yes, sir. தபாஷிகா, நர்மதா, Yes, sir. பிரணவ், நிஷாந்தினி, பிரத்திகா, Yes, sir. இங்க கீழே யமுனா, யோகிதா Yes, வரைக்கும் sir. விஷ்ணுத்தவனையா எல்லாருக்குமே ஷாரோன். Yes, sir. 0.2 meter square. சரி இப்போ ஆன்சர் கிடைக்காதவங்களுக்கு இது கற்றுக்கோங்க. இப்போ ஒரே மாடல் நம்ம வேற ஒன்றுமே இல்லை. ஹைட் கொடுத்தா ரேடியஸ் தான், ரேடியஸ் கொடுத்தா ஹைட்டு தான், அதிகபட்சம் டயாமீட்டர், அதுக்கப்புறம் ஏரியா. இது ஒரு பெரிய சம்மே கிடையாது, ரொம்ப அழகாக சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய சம் இருக்குது நான் அனுப்பிச்சிருக்கிற பிடிஎஃப்ல. அதில் இருக்கிற சம்மெல்லாம் நைட் உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஸோ ஆர் ஈக்குவல் டு h/√μ² -1. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மியூக்கு 1.33 வச்சு சால்வ் பண்ணாத கஷ்டப்படுவேன். ஆரோடது தெளிவாக சொல்லிட்டாங்க 7 சென்டிமீட்டர். μ² -1. அதனால உனக்கு தான் தெரிஞ்சு போச்சு. இந்த சம் எப்போ பார்த்தாலும் வாட்டரில் தான் கேட்பாங்க. 4/3 தான். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 7 பை ஒரு 9. ஏன்னா தெரியும் 16/9 -1. இது மேலே போயிடுச்சுன்னா 3 × 7 பை √7. அப்போ ஒரு √7 போயிடுச்சுன்னா 3√7 சென்டிமீட்டர். இது வந்து ரேடியஸு. ஏரியாவுக்கு ஃபார்முலா சார் πr². பை 22/7, r² 9 × 7 முடிஞ்சு போச்சு. 92 18 8 மீதி 1 92 18 1 19 198. 9 2s are 18, 9 2s are 18, பேலன்ஸ் 1 9 198 சென்டிமீட்டரு. கற்றுக்கிட்டீங்களா? இதே மீட்டரில் கேட்டாங்கன்னா 19.8 மீட்டரு. சரி 1.98 மீட்டரு இன்ட்டு 10⁻⁻2 தானே. அப்போ 1.98 மீட்டர், அப்படி இல்லைனா 198 சென்டிமீட்டர். நல்லா இருந்துச்சு அந்த கான்செப்ட். ஓகே பா. இப்போ சின்ன ரிவிஷன் பா. இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம பேசணும்? நேற்று பேசினதுலேருந்து சொல்லித்தரேன். அப்பேரண்ட்டு வேணும்னா ஆக்சுவல் பை மியூ இந்த ஃபார்மில். ஷிஃப்ட் வேணும்னா டி ஆக்சுவல் 1 - 1/μ. இது ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா. நிறைய ஸ்லாப்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா I less than C, I greater than C, I equal to C. I less than C கண்டிப்பாக refraction takes place. I greater than C total internal reflection TIR. இங்கே refracted ray just graces the separation of two media. R90 mu equal to 1/sin C ன்னு பிரமாதமாக கற்றுக்கணும். இதோட அப்ளிகேஷன் கொஷின் வரும். அதே மாதிரி லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரராக இருக்கணும், ரேரர் டு டென்சராக இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு கிளாஸ் ஸ்லாபில் என்டர் ஆகும்பொழுது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் உனக்கு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா I ஈக்குவல் டு சியாக இருக்கும் பொழுது அந்த பாண்டில் ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதோட ரேடியஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இந்த ஹைட் தெரியும். கண்டிப்பாக இந்த இடம் சியாக தான் இருக்கும். கிரேட்டர் தென் சியாக இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். லெஸ் தென் சியாக இருந்ததுன்னா ரீஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். இங்கேருந்து ஆர் மட்டும் வேணும்னா h/√μ² -1. எப்போவுமே இது வாட்டராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிற சின்ன ஐடியா 3h/√7 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சம் ஃபுல்லாக வாட்டரில் தான் கேட்குறாங்க. நீ ஆல்ரெடி வாட்டருக்கு 4/3 உனக்கு தெரியும். 16/9 சால்வ் பண்ணி வச்சுட்டா அப்போ இந்த சம் வந்தாலே 3h/√7 போட்டால் முடிஞ்சு போச்சுல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், h = 7. அப்போ 3 × 7/√7. ரைட்டா? ஷார்ட் இருக்குன்றது ஒன்றும் கிடையாதுப்பா. உன்னோட ப்ராக்டிஸில் உன் வேலையை நீ குறைச்சிக்கிற, அவ்வளோதான். அப்படி யாராவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா உன்னை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை. h/√μ² -1 வாட்டராக கண்டிப்பாக இந்த சம் வாட்டர் தான். அப்போ இந்த சம் வந்தாலே r = 3h/√7 தான். கண்டிப்பாக ஹைட்டு தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோமே 2√7/√7. அப்போ 6 முடிஞ்சு போச்சா? அங்கேருந்து ஏரியாவுக்கு போனால் இங்கேருந்து πr². சூப்பராக கற்றுக்கலாமா? அவ்வளோதான். ரீஃப்ராக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உனக்கு படிக்கிறதுக்கான நோட்ஸும் சென்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டேன். அப்போ நாளைக்கு இந்த சம் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நீட் சம்மு, ஜெய் சம்மு, தென் ஸ்கூல் போர்டில் ஏற்கனவே